திடீரென ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்பிய பாகிஸ்தான். சரமாரி தாக்குதல், இந்தியாவை பழிவாங்கும் திட்டம். ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாகி இப்போது இந்தியாவுக்கு வந்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மெல்ல சீராகி வருகிறது. இந்த சூழலில் திடீரென ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த பல காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது. அதிலும் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நிலைமை மோசமானது. கடந்த மே மாதம் இருதரப்பும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு நிலைமை மோசமாகி போனது. இப்போது தாக்குதல் இல்லை என்றாலும் இருதரப்பிற்கும் இடையே பதற்றம் தொடர்ந்தே வருகிறது. இந்த சூழலில்தான் பாகிஸ்தான் தனது இன்னொரு அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள தெஹ்ரீக்-இ-தாலிபான் முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஏற்கனவே ஆப்கான் பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வந்த நிலையில் இந்த திடீர் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தியுள்ளது. தெஹ்ரீக்-இ-தாலிபான் தலைநகர் நூர் வாலி மெக்ஷூத்தை குறிவைத்து சாஜித் அப்துல் ஹக் சதுக்கத்திற்கு அருகே இந்த வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டது. 2018இல் மெக்ஷூத் இந்த குழுவின் தலைமையை ஏற்றார். மெக்ஷூத்தின் பெயரை பாகிஸ்தான் குறிப்பிடவில்லை என்றாலும் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டு 30 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக மட்டும் பாகிஸ்தான் கூறியுள்ளது. அதிலும் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்திய நேரம்தான் கவனம் பேசு பொருளாகியுள்ளது. அதாவது தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாகி முதன்முறையாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட சமயத்தில் இந்த தாக்குதல் நடந்தது. ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான் ஆட்சியை இன்னும் இந்தியா அங்கீகரிக்கவில்லை. இருப்பினும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்காகவே முட்டாகி இந்தியா வந்திருந்தார். இந்தியாவுடனான உறவை ஆப்கானிஸ்தான் வலுப்படுத்தி வருவதை அதிருப்தி அடைந்தே பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. மேலும் ஆப்கான் அமைச்சர் முட்டாகியின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பாகிஸ்தான் உற்று கவனித்தே வருவதாக தெரிகிறது.